கார் ரேஸ்ல வேக வேகமா ஃபியூவலை ஃபில் பண்றத பார்த்திருப்பீங்க. ஆனா வேக வேகமா சார்ஜ் போடுறத பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஃபார்முலா இ அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் கார் ரேஸ்ல வந்து வேக வேகமா சார்ஜை போட்டு கார் அனுப்பி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரேஸுக்கு எவனாவது எலக்ட்ரிக் வண்டியை கொண்டு வருவானா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பட் இன்ஜினை விட அதிக பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்ட்னா அது எலக்ட்ரிக்கல் மோட்டார் தான். மோட்டாரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். பட் பிரச்சனை அது கிடையாது, பேட்டரி. இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வண்டிகளையும் இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை இந்த பேட்டரி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ பெட்ரோல் போடுற மாதிரி வெறும் 30 செகண்டில் சார்ஜை போட்டு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க பண்ணுறது வந்து ஃபுல் பேட்டரியையும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இந்த ஃபார்முலா இ கார் பந்தயத்தில் அந்த கார்லேயே வந்து ஒரு பெரிய பேட்டரி பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே வந்து அந்த ஒரு ரேஸுக்கு போதுமானது. அந்த ரேஸு அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த மாதிரி சார்ஜ்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு அந்த பிட் ஸ்டாப்பில் வந்து வேறு காரை மாற்றிட்டு வேறு காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபார்முலா 1 பிட் ஸ்டாப்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு பிட் ஸ்டாப்பாக இருக்கும். அப்புறம் இங்கே ஏன் சார்ஜ் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மேண்டட்டரியான பிட் ஸ்டாப். நீ சார்ஜ் போடணுன்றது கட்டாயம் கிடையாது. ஆனால் உன்னை பிடிச்சி பின்னாடி தள்ளுறதுக்காக கண்டிப்பாக ரேஸில் ஒரு தடவை நீ சார்ஜ் போட்டு தான் போகணும் அப்படின்றது மேண்டட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. இதை பிட் பூஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார்ஜிங் டைம் வந்து 30 செகண்ட்ஸ், வெறும் 10% தான் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணும். கிறுக்கு பயலுக பேட்டரியை ஈஸியாக கழட்டி மாற்றி விட்டா சார்ஜ் போட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு என்ன மாதிரியே கிறுக்குத்தனமாக நீங்களும் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டரிலாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை கழட்டி மாட்டுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும்.